மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஏன் வீடியோ இவ்வளோ லேட்டாக ரொம்ப லேட்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரே சண்டை. திரும்ப பழையபடி வந்து அவங்க பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று லைவ்லேயே நேற்று லைவில் நான் சொல்லியிருப்பேன், சண்டை இந்த மாதிரி சண்டை போட்டாங்க அப்படின்னு காமிச்சிருப்பேன். கொஞ்சோண்டு அந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சோண்டு அவங்கக்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணியிருப்பேன், அதை காமிச்சிருப்பேன். அதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வீடியோலுமே சொல்லியிருப்பேன் நான் சண்டை. நீ இன்றைக்கி காலையிலேருந்து சண்டை தான் அவங்களுக்கும் எனக்கும். செம்ம டென்ஷனாக இருக்குது. இதில் நடுவில் வந்து இந்த வாட்டியை மாட்டிக்கினது அப்பா அம்மா மட்டும்தான். அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த பக்கமும் பேசுகிறதான்னு தெரியல, அந்த பக்கமும் பேசுகிறதான்னு தெரியல. அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை. அதனால தான் காலையிலேருந்து வீடியோவே நான் போடல. இங்கே வந்து 3 நாளாக மழை. வெள்ளிக்கிழமை மழை, சனிக்கிழமை மழை, இன்றைக்கி மழை. என்ன தொடர்ந்து இந்த 3 நாளாக மழை பேஞ்சு இப்படியே இருக்குது. இப்போவும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. கரண்ட்டு வருது போகுது, இந்த மாதிரி நிலமை இருக்குது. சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க, பொரிக்கிறத வந்து வீடியோ போட சொன்னால் வந்து போடாமல் இருக்க, அப்புறம் எப்படி உன் வீடியோ பார்க்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. சிஸ்டர் பொரிக்கிறத வந்து உங்களுக்கு வாயால் சொன்னால் புரியுமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அதுவும் புரியலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயில் வந்து அடிக்கட்டும். இந்த தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வெயிலுக்கு வரவே இல்லை. வெயில் அடித்தா தான் அரிசி கழுவி ஊற வச்சு மாமியார் செய்வாங்க. அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு விலாவரியாக வாயில் சொன்னாலாம் அது புரியவே புரியாது. அதை நம்ம செஞ்சு அப்படியே செய்யும்போதே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வீடியோ எடுத்தால் மட்டும்தான் புரியும். அப்படி உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தும் புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் நான். நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர். கண்டிப்பாக அந்த பொரிக்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, செய்கிறத அப்படியே காமிச்சா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். எப்படி வாயால் சொல்கிறத விட செய்கிறம்போது நம்ம செய்முறையாக காமிக்கும்போது இன்னும் புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிங்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அப்படி அதில் உங்களுக்கு புரியலைன்னா நான் டீட்டெயிலாக எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க. அந்த 2-3 நாளுக்குள்ளே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் போட்டுடுறேன் சிஸ்டர். கவலைப்படாதீங்க. அதுக்காக கோச்சிக்காதீங்க என் மேலே. இப்போ வாங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டே விலாக் தான் பார்க்க போகிறோம். டே முழுக்க நான் என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அம்பர்லா என்னையா ମୁଁ କହୁ ସେ 10 ଟଙ୍କା କାଲି ପଠେଇଛି ସେଇଥିରେ ନେଇଯାଅ। ନା ନା ଏଟା ତମେ ରଖ ମୁଁ ପଇସା ଦେବି। ଆଉ ଥର ବେଳକୁ ନେଇଯିବ। பிஞ்சு கத்திரிக்காய் எடுக்கணும். பயகணும் தமிழில் கத்திரிக்காய். கத்திரிக்காய் तुम कौन कौन? हाँ கத்திரிக்காய். பியாஜோக்கு வெங்காயம். பியாஜோக்கு வெங்காயம். ரசனம் பூண்டு. ଆସ୍ତେ ଆସ୍ତେ ତାମିଲ ଆସିବ। ହଁ ଏ କହୁଛନ୍ତି ସବୁ ଓଡ଼ିଆ କହୁଛନ୍ତି। ହଁ ମୁଁ କିଛି କହିବ ନାହିଁ। ନା ମୁଁ ବାଉ ଆସିଛନ୍ତି ନା, ଏ ବାଉ ଆସିଛନ୍ତି ନା ମୋ ପାଖରେ କହିବ। ଏନା ତାପ ଏନା ତାପ ନା ଓଡ଼ିଆ ବାଉ ନା ତାମିଲ ବାଉ କौन? தப்பு ஏய் தப்பு. இந்த வீடியோங்க வந்து வேலைக்கிழமை எடுத்த வீடியோங்க இது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட் கவர் இருக்கா, அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் இங்கே ஒரு பெட் கவர் இருக்கா. வானத்தை பாருங்கள், வானம் பார்த்தீங்களா எப்படி மூடி இருக்குது. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பெட்ஷீட்டுங்க எப்படி காயும் அப்படின்றது தெரியல. இது எல்லாமே சீக்கிரம் காஞ்சிடும். இந்த பெட்ஷீட்டு அந்த பெட் கவர் கூட காஞ்சிடும். ஆனால் இது இருக்குது பார்த்தியா, இது எல்லாமே காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் வந்து இதோ இந்த ஓரங்க இருக்குது பார்த்தியா, இந்த ஓரம் மட்டும்தான் அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது. நான் ஃபுல்லாக வந்து அங்கேயும் வந்து என்னோடய துணி போட்டிருக்கேன் தெரியுதுங்களா, அந்த சைடில் அங்கேயும் போட்டிருக்கேன்னு ஒருத்தி என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா. டிஃப்ரெண்ட்டாக துணி காய போட்டுருக்குறாங்க பாருங்கள். கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது. போயிட்டு முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வரணும். பாவக்காய் எல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா.
சரி ஓகே, நான் போய் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்துடுறேன். சேமியா இருக்குது, கொஞ்சோண்டு சேமியா உப்புமா எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? பேக் கேமராவில் காமிக்கிறவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. காலைல அரிக்காக செஞ்சேன் நான், அதை தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமே. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். வாங்க போகலாம். Alaijina? சாப்பிட்றாங்களாங்க, அவங்க கீரை செய்ய போகிறாங்களாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். கீரை பொரியல் பண்ண போகிறாங்க. செய்யட்டும் வாங்க, நம்மளும் போயிட்டு. ஏதாவது கத்திரிக்காய் செடியில் வந்து நான் கத்திரிக்காய் வரல சொல்லிட்டு இருந்தேன்லங்க, இப்போ தாங்க வந்து பூ வைக்கிது. எல்லா கத்திரிக்காயிலையும் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்தீங்களா? மருந்து போட்டிருப்பாங்க அவளுக்குது, இப்போ தான் வந்து பூ வைக்கிது. ஆனால் கத்திரிக்காய் செடி இவ்வளோ ஹைட்டாக வளருமா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டு. எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க. பீக்கங்காய் செடியில் வந்து இப்போ தான் பாருங்கள் பூ வைக்கிது. பார்க்கலாம். எல்லா கத்திரிக்காய் செடியிலையுமே பூ வச்சுருக்குங்க இப்போ தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாமா? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். கொள்ளு வந்து கீழே கொட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொள்ளை வந்து இங்கே பாருங்களேன், இங்கே இந்த மாதிரி வந்து மண் அன்றைக்கி இங்கே கீழே தானே கொட்டிக்கிச்சு. அதனால் வந்து அதில் அதான் அந்த கல் மண், அதுக்கப்புறம் குப்பைங்க இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ குப்பைங்க. இது வந்து பூவு, சாமி பூ கட்டிட்டு அப்படியே உட்காந்து சலிக்கிறேன். அதனால் இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. இவ்வளோ இருந்தது அதில். சரிங்களா? ஒரு பக்கம் இந்த கல்லுக்கு ஓரத்துலலாம் விழுந்ததில்ல, அதனால் வந்து அந்த கல்லுலாம் இருக்குது இதில். சரி, சலிச்சிட்டு நமக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இதை சலிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம மீஷோவில் வாங்கினோம்ல, அந்த ஜல்லடை தான். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இதை வாங்கினா அப்படியே செய்யாமல் ஒரு வாட்டி நம்ம இதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொள்ளாகட்டும் இல்லை மற்ற தானியங்களாகட்டும் நம்ம செய்கிறது நல்லது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கருத்து, எனக்கு தோணுது. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு செய்யுங்க. நான் சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இதை மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது வந்து வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்க. இது எங்கிட்டே இருக்குது. மழை வந்து விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். வீட்டுக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது, கரண்ட்டே வேறு இல்லை. இது வந்து அந்த கரண்ட் போனால் எரியும்ல, அந்த டார்ச் லைட் மாதிரி இது. அதுலேயும் உட்காந்து இப்போ கரண்ட் வந்தது. கரண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. இங்கே பாருங்கள், மாமனார் உட்காந்துக்கிட்டு இந்த வேலை செஞ்சிகிட்டு இருக்காரு பாருங்கள். பாவம் எப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை இவங்க கஷ்டப்படுறாங்க கொள்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பையை வந்து சைடில் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பையை திருப்புறது, அதுக்கப்புறம் இதையெல்லாம் அடுக்கி வச்சு கட்டி வைக்கிறது எல்லாமே செய்கிறது வந்து அப்பாவும் அம்மாவும் தான் செய்கிறாங்க. இப்போ பாருங்கள் அம்மா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பை திருப்புறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்கள். பேக் பெயின் இருக்குது, ஆனாலும் வந்து இதை உட்காந்து செய்கிறாங்க. ஏதோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் இந்த வயசான காலத்தில் எங்கள் மாமனாருக்கு 85 வயசு ஆகுது. இந்த 85 வயசில் வந்து அவர் இந்த மாதிரி கஷ்டப்படணும்
அப்படின்ற அந்த அவசியமே இல்லை. ஆனால் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நாங்கள் வந்து கஷ்டப்படுன்னு சொல்ல, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, கஞ்சி செய்ய போகிறாங்க. தயிர் கஞ்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி வந்து மாமியார் செய்ய போகிறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம. இதில் வந்து அந்த தயிர் வாளியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து மோர் சிலுப்பி எடுத்தாங்க. அந்த வெண்ணெய் எடுப்பாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் தயிர் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அந்த தயிர் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து மாமியார் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கிறாங்களா, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் எதுவுமே அதில் போட மாட்டாங்க. வெறும் தட்டி வச்சுருக்க பூண்டு மட்டும்தான் போடுவாங்க பாருங்கள். கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போது இந்த ஒரு வாரமாக நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காலையில் சமைக்கிறாங்க, மதியம் சமைக்கிறாங்க. நீங்கள் இதுலேயே கீரை பொரியல் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது வந்து காலையில் பொரியல் பண்ணது அவங்க. நான் அதையுமே வீடியோ எடுத்தேன் நான். பாப்பா வந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. 1 2 3 வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. பசங்களை வந்து நம்ம என் பையனையாகட்டும் இல்லை பாப்பாவையாகட்டும் நம்ம எந்த ஒரு இதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா அது சின்ன பசங்க, அதுங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இங்கே பாருங்கள், வந்து பூண்டை போட்டாங்களா, பூண்டை போட்டு வந்து மாமியார் வந்து நல்லா வதக்கிங்கிறாங்க. இது வதக்கினதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஊற்றிடுவாங்க அதில். அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், பச்சை மிளகாய் இல்லையாம்மா அப்படின்னு கேட்டேன். காஞ்ச மிளகாய் இல்லையான்னு கேட்டேன். இல்லை பவுட்ரு இருக்குது, காஞ்ச மிளகாய் அரைச்ச பவுட்ரு இருக்குது, அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெறும் காஞ்ச மிளகாய் அரைச்ச பவுட்ரை மட்டும் போடுறாங்க பாருங்கள். இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க அந்த தயிர், அதுக்கப்புறம் அந்த தண்ணி, இது ரெண்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து கலக்கி அதில் ஊற்றிடுவாங்க. ஊற்றி நல்லா கிண்டிக்கினே இருக்கணும். அது ஒரு பக்குவத்துக்கு கட்டியாகிற அளவுக்கு இதை வந்து கிண்டிக்கினே இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூள் போடுவாங்க. ஏன்னா இவங்க செய்கிற கஞ்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தயிர் குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து செய்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து பச்சரிசி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு துவரம்பருப்பு ஊற வச்சு நம்ம வந்து அரைச்சி செய்வோம். ஆனால் இவங்க செய்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதிலே தேவைன்னா கூட கத்திரிக்காய் வந்து நம்ம நார்மலாக வறுக்கிற மாதிரி வறுத்து கூட இதில் போடுவாங்க. இந்த மழை பெய்யறதுலேயும் வந்து பசங்களுக்கு லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டுக்கிறாங்க பாரு. ஹரி, கௌசல்யா, அதுக்கப்புறம் பப்புனு எல்லாருமே சேர்ந்து வந்து செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இவங்க வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க கொள்கிறாங்க அப்படின்றதுக்காக தாங்க வந்து இவ்வளோ பிரச்சனையுமே வருது. இதில் பாருங்கள், மஞ்சத்தூள் போடுறாங்க பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேணாம், அப்படியே நீங்கள் பார்க்கலாம். Ejinama? Kepala upo.
யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி தேரைனா பயம் அவங்களாம் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 தேரை வீட்டுக்குள்ளே வந்துட்டு 1 மணி நேரமாக என்னை கஷ்டப்படுத்துச்சு பாருங்கள். அப்படி கஷ்டப்படுத்துச்சு. நான் அப்படியே அழாத குறை தான். ஏன்னா எனக்கு தவுக்களையும் பிடிக்காது, தேரையுமே பிடிக்காது. இந்த தேரை பார்க்க குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அது தாவுச்சுன்னா அவ்வளோ பெருசு இருக்கும். எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் கூப்பிட்டேன். கூப்பிட்டு வந்து அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஓடிடுச்சு. மாமியார் சொன்னாங்க லைட் ஆஃப் பண்ணு, அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. என் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.